காய்ஸ், ப்ளூமிங் லவ் செகண்ட் எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஜிமின் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பான். அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. கிளாஸ் டைமில் என்ன நீ பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்ககிட்ட கேட்பான். அதுக்கு நீங்கள் இப்போ தான் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்ததை நான் பார்த்தேன், அதுதான் கொஞ்ச நேரம் பேசலான்னு வந்தேன். ஓகே பாய், சார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப்லைனுக்கு போயிடுவீங்க. ஜிமின் இவகிட்ட சொல்லாதையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். இப்போ இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். நீங்கள் உங்கள் கிளாஸ்லாம் கவனிச்சிட்டு கிளாஸில் உக்காண்ட்ருக்கீங்க. சடனாக ஜிமின் உள்ளே வாலண்டரிஸ்க்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வரலாம் அப்படின்னு சொல்கிறான். உள்ளே சுகா தான் கிளாஸ் நடத்திட்டுருக்கான். என்ன உள்ளே மரியாதைலாம் கேட்டு உள்ளே வரணுன்னு ஒரு மேனஸ் கூட இல்லையா அப்படின்னு ஜிமினை பார்த்து கேட்குறான். அதுக்கு ஜிமின் கிளாஸுக்கு வெளியே போயிட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உள்ளே வரலாமா? வரலாம். ஜிமின் வாலண்டரிஸ்க்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வரலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதை பார்த்தோன்னே உங்கள் ஃப்ரெண்டு கையை தூக்குடி, கையை தூக்கு, ஆள் கூப்பிட்றான்ல அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கா. அப்படிங்க கம்முனரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவளும் பேசிகிட்ருக்கீங்க. ஜிமின் நீங்கள் கையை தூக்காதது பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நேமே உங்கள் நேம் தான் எழுதுகிறான். ஏன்னா வாலண்டரிஸ்க்கு இன்சார்ஜ் ஜிமின் தான். இப்போ நீங்கள் காலேஜ்லாம் முடிஞ்சிட்டு பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போக ரெடியாக இருக்கீங்க. சுகா என்னம்மா கண்ணு வீட்டுக்கு போக இருக்க, நீ வாலண்டரியில் இருக்க, ஃபஸ்ட்டு நேமும் உண்டு தான், உனக்கு தெரியாதா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். எது நான் இருக்கிறேண்ணா? சார் நான் பேரே கொடுக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, உன் பேர் இருந்துச்சு, இதான் டெரஸோட சாவி, நீ தான் க்ளீன் பண்ணணும், ஃபீல் பண்ணாத, உன் கூட 4-5 பேர் வருவாங்க. நீங்களும் புலம்பிட்டு இதெல்லாம் இந்த ஜிமின் சார் பண்ண வேலையாக தான் இருக்கும் சொல்லிட்டு ஜிமினை திட்டிகிட்டே போகிறீங்க. அப்படியே போய் ஜிமின் மேலேயே மோதிடுறீங்க. ஜிமின் என்ன மேடம் என் பேர் தான் சொல்லிட்டு வரீங்க போல், திட்டுற மாரி தெரியுது. சார் அதெல்லாம் இல்லை சார், நான் போய் உங்களை திட்டுவேனா? தெரியும் என்னாலும் திட்டிட்டு வருவேன்னு. நீ ஃபீல் பண்ணாத, நான் உனக்காக வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் காலேஜுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் டெரஸ் க்ளீன் பண்ண உங்கள் கையில் மாஃப் எடுத்துகிட்டு மேலே மொட்டை மாடிக்கு ஏறுறீங்க. உங்களை க்ளீன் பண்ண அமுச்சு விட்டா நீங்கள் பாட்டுக்குன்னு ஜாலியாக உட்காந்துட்டு ஜில்லுன்னு காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த டெரஸில் ஆல்ரெடி ஒருத்தன் உட்காண்ட்ருக்காங்க. அப்புறம் உங்கள் கூட க்ளீன் பண்ணுற வர ஸ்டூடெண்ட்ஸும் மேலே வந்துட்டாங்க. அவங்க சரியான பில்லி கேங்காக இருப்பாங்க போல். அவங்க உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா பாப்பா, அக்காங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, நீ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டா அவங்க பாட்டுன்னு கீழே போயிட்டாங்க. அடைச்சி இதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வரைக்கும் வரணுமா? நானும் க்ளீன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு போகிறாங்க, கோண வயக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் டெரஸில் இருந்த பையன் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தான். நீங்கள் அந்த பையன் பக்கத்தில் போயிட்டு அவன் தலையில் இருக்க கேப்பை பொறுமையாக ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இது ரத்தமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவன் பார்த்தா எப்படி தெரியுது, பீட்ரூட் ரைஸ் சாப்பிட்டு கை கழுவாத உக்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த பீட்ரூட் ரைஸ் அப்படியே உன் கைக்கு வரும், பார்க்குறியா? ஐயோ வேணாண்ணா, சின்ன பிள்ளை தெரியாமல் சொல்லிட்டேன். நீ ஃபஸ்ட் இயரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாண்ணா நான் ஃபஸ்ட் இயர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜூனியர்ஸ்னால் கீழே தான் இருக்கணும், மேலே என்ன உனக்கு வேலை? வேறு ஒன்றும் இல்லைண்ணா, க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க, அதுதான் வந்திருக்கேன். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஓ சும்மா உட்காந்துருக்கீங்களா? அப்போ நான் எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே. அடித்து மூஞ்சிக்கிட்டலாம் உடச்சிடுவேன். ஆனால் நீ க்ளீன் பண்ணு, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடம் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாண்ணா உங்கள் பேர் குரோவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? அதான் பட்டியாக உங்கள் ஐடி கார்டில் எழுதிக்கே. நீங்கள் தனியாக க்ளீன் பண்ணுறது பார்க்க குரோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓய் நீ போய் ரெஸ்ட் எடு, நான் க்ளீன் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு நீங்களும் ஜாலியாக போயிட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்கீங்க. நடந்தது எல்லாமே நீங்கள் ஸ்டோரியாக தான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறீங்க. குரோவுக்கு கொஞ்ச நேரத்துலேயே நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்த உடனே குரோ
ஸ்மைல் பண்ணிட்டு, ஓ இதா க்ளீன் பண்ணு. இது க்ளீன் பண்ணணுமா? நான் நினச்சேன் நீங்களே மொத்தமாக க்ளீன் பண்ணிடுவீங்கன்னு. நினைப்பேன். கொஞ்சம் விட்டால் ஏறி இடுப்பில் உட்காந்துருவா போல். இதா க்ளீன் பண்ணு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரோ ஓரமாக உட்காந்துட்டு ஃபோனையே வந்து சிரித்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு அநேகமாக மெசேஜ் பண்ணது அவன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் பங்குனி வெயில் பல்ல காட்டுது. நீங்களும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, சீனியர் போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரோ பாட்டுக்குன்னு கேஷுவலாக ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இவன் என்ன இந்த வேகத்தில் நடக்கிறான்? சீனியர் விட்டு போகாதீங்க. நீங்களும் குரோ கூடயே வந்து கீழே இறங்கி வந்துடுறீங்க. கேட்டால் நின்றுட்டு குரோ உங்களை பார்த்து பாய். சீனியர் பாய். குரோ கொஞ்சம் தூரம் போன பிறகு நீங்கள் அவனையே பார்த்துட்டு, பார்க்க கொஞ்சம் ரூடாக இருந்தாலும் ஆனால் கைண்ட் பாயில் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிட்டுருக்கீங்க. நீங்கள் சிரித்து பாய் சொன்னதெல்லாம் ஜிமின் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஒயன் சார் நீங்கள் இன்னும் போகவே இல்லையா? நீ இழுச்சி ஒரு பையன்கிட்ட பேசுகிற மாதிரி கனவு கண்டேன், அதுதான் வந்தேன். இதுக்கு மேலே ஒரு பையனை பார்த்து சிரிச்சு பாரு, உன் பல்ல கட்டி மாலையை போட்டுருக்கேன். சார் உங்களுக்கு மாலை வேணுன்னா கேளுங்க, நானே செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். அதை விட்டுட்டு பல்ல கட்டி மாலையை போடுவீங்களாம். என்ன டேஸ்ட்டோ உங்களுக்கு தெரில. நீங்கள் பேசுகிறது எதுவுமே கண்டுக்காத ஜிமின் பாட்டுக்குன்னு முன்னாடி நடந்துகிட்ருக்கான். சார் நீங்கள் பொசசிவ் தானே ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை வெறுப்பேற்றிட்டே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஜிமின் பாட்டுக்குன்னு பஸ்க்குள்ளே ஏறி அங்கே இருக்க சீட்டில் உட்காந்துக்கிட்டான். நீங்கள் பஸ்க்குள்ளே ஏறி பார்க்கும்போது அங்கே வேறு எந்த சீட்டுமே இல்லை. ஜிமின் உங்களை பார்த்து, இங்கே ஒரு சீட் தான் இருக்குது, உட்காரு அப்படின்னு வந்து சொல்கிறான். உட்காருங்கன்னா நீங்கள் தான் அந்த சீட்டில் உட்காந்துருக்கீங்களே. ஜிமின் அந்த சீட்டை விட்டு ஏஞ்சி உங்கள் தலையில் லைட்டாக கொட்டிட்டு மரமண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறான். நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதுக்கு மீனிங் உங்களுக்கே புரியுது. ஜிமின் வந்து அவனோட லேப்பில் உட்கார சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெட்கப்பட்டுட்ருக்கீங்க. நீங்கள் உடனே வந்து விண்டோவை திறந்துட்டு உங்கள் தலையை வெளியே விட்டு, ஐயோ வெக்கமாக வருதே அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. முன்னாடி வந்து டிரைவர், என்னம்மா ஹீரோயின் நினப்பா, தலையை உள்ள விடமா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. நீங்களும் அசிங்கப்பட்டு உங்கள் தலையை வந்து உள்ளே வச்சிடுறீங்க. அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த விண்டோவும் க்ளோஸும் ஆக மாட்டேங்குது. ஐயோ இதுவும் சரி பண்ணுதே. ஜிமின் உங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்து அந்த விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணி விடுறான். இவன் மட்டும் எப்படி என் ஹார்ட் பீட்டை ஒரு நிமிஷமும் ஏற வச்சிட்ருக்கானோ. ஜிமின் உங்களை பார்த்து, ஆமாம் இதெல்லாம் ஒரு ஸ்டோரியில் எக்ஸ்ட்ரா பீட் போட்டு ஆட் பண்ணுவியா? ஆமாம் சார், ஒரு கிஸ்ஸிங் சீன் மட்டும் வைக்கலான்னு இருக்கேன். இது கிஸ்ஸா? நீ நடத்துமா? ஐயோ சார் நான் சொன்னதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ப்ளஷ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆன உடனே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கண்ட மணிக்கும் கழட்டி விட்டுட்டு பேக்கு தூக்கி ஒரு சைடில் போட்டு சோஃபாவில் போய் ஹாயாக படுத்துக்கிறீங்க. டிவி ஆன் பண்ணிட்டு உங்கள் ஃபேவரட் ட்ராமாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கிச்சன்லேருந்து கரண்டி வந்து பறந்து உங்கள் மண்டை மேலே விழுது. அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? வேற நீ பண்ணுற வேலைக்கு ஒன்று தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? கை கால் கூட கழுவாத என்னடி உட்காந்து டிவி பார்த்துட்ருக்க? இது என்னோடய ஃபேவரட் ட்ராமாம்மா. இந்த சாக்கு போக்கெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. போய் கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைன்னா செய். தினமும் உங்ககிட்ட ஒரு போராட்டமாக இருக்குது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிகிட்ருக்க. போகிறேன், போய் மூஞ்சி கழுவிட்டு வந்து டிவி பார்க்குறேன். அப்போ நான் பார்க்குறேன் நீ என்ன சொல்கிறேன்னு. பண்ணிவிட்டு வேறு பேசுடி. வர இந்த அம்மாங்களுக்கெல்லாம் குறை சொல்கிறது அதிகமாக போச்சு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூஞ்சி கழுவிட்டுருக்கீங்க. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்க முன்னே உங்கள் ஃபேவரட் ட்ராமா வேறு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மூஞ்சி கழுவுறது தான் முக்கியம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உக்காந்துக்கிறீங்க. நீங்கள் ஒழுங்காக ஃபேஸ் கூட கழுவலை, அங்கங்கே நுறையா இருக்குது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்ன திடீது மூஞ்சியெல்லாம் நுறையா, செய்வதை சிறக்கச் செய். ஐயா அம்மா இந்த ஹீரோவை பாருமா எவ்வளோ அழகாக இருக்கான்னு. எது இவன் அழகாக இருக்கான்? இல்லை செகண்ட் லீடு இருப்பானே அவன் தானே அழகாக இருப்பான். ஐயோ என் அம்மானா அம்மா தான். உங்கள் அம்மா அவங்கள திட்டுறதே மறந்துட்டு உங்கள் கூட உட்காந்து ட்ராமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சடனாக ஜிமின் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான்.
அதை பார்த்துட்டு இன்றைக்கி ட்ராமா ஒன்றும் நல்லா இல்லைம்மா, நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு வந்து டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பெட்டில் படுத்துட்டு ஐயோ நான் வேறு ஏன் கிஸ்ஸிங் சீன் வேறு ஆட் பண்ணுவேன்னு சொன்னேன், இதுக்கு பேர் தான் சொந்த வாயில் சூனி வச்சுக்கிறது, அவர் மறந்துட்டுருப்பாரோ. நான் ஜிமின் போட்ட ஃபஸ்ட்டு மெசேஜை என்ன இன்னும் ஸ்டோரி போடல அப்படி தான் போட்டிருக்கான். பாயிண்ட்டை பிடிச்சிட்டான். கெமிஸ்ட்ரி சார்ல அதான் இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் ஜிமினுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, சார் நான் இதுக்கு மேலெல்லாம் ஸ்டோரி போடுறதுலாம் விடலான்னு இருக்கேன், ஏன் இந்த திடீர்னு மாற்றம்? அது இல்லை சார், அடுத்தவங்க பேர்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை, இது உங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கணுமே, அதான் சார் இப்போ தோணுது. அந்த அடுத்தவங்களே ஓகேன்னு சொன்னால் அப்போ ஓகே தான், அப்போனா ஓகே தான் போடு, அப்போனா ஓகே ஓகே சார். சரி நாளைக்கு காலேஜ் இருக்குது, சீக்கிரமாக தூங்கு. நீங்களும் ஜிம்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு ஸ்டோரிலாம் எழுதி போடுறீங்க, அதை அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேட் நைட் ஆகிடுது.